தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. புதுக்கோட்டையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ விபத்தில் சிக்கி கவிழ்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனம் மீது மோதி ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்தது. 5 மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். புதுக்கோட்டையில் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம், அதாவது எப்பொழுதும் பரபரப்பாக காணக்கூடிய பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தனியார் பள்ளியிலிருந்து மாணவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்ல ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்போது பக்கவாட்டிலிருந்து வந்த இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதியுள்ளது. இதில் வேகமாக வந்த ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபருக்கு கால்முறிவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். மேலும் இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் வந்தவர்கள் உடனடியாக சென்று ஆட்டோவை நிறுத்தி மாணவ மாணவிகளை மீட்டனர். இதில் ஆட்டோவில் பயணம் செய்த 11 மாணவர்கள் 5 பேர் மிகுந்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். எந்நேரமும் பரபரப்பாக காணப்படும் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் ஆட்டோ விபத்துக்குள்ளாகி மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் அதாவது ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அரசு எவ்வளவோ அறிவுரைகள் கூறியும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அளவுக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றிச் செல்லும் இது மாதிரி இதுபோன்று விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதை அரசு தலையிட்டு உடனடியாக உண்டான அறிவுரைகளை வழங்கி விபத்துகளை தடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமிநாதன்.